friends, welcome to LK Surveyors. இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ், அதாவது கோஆர்டினேட்ஸ் டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இதுக்காக கோஆர்டினேட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம T கமாண்ட் கொடுத்து யூஸ் பண்ணி கோஆர்டினேட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லிஸ்ட் கமாண்ட் அடுத்தது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த இதை வந்து நம்ம காப்பி பண்ணி எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு ஜிக்ஸாக்கான இதெல்லாம் இருக்கும். ஏன்னா திடீர்னு என்ன கோஆர்டினேட் ஷோ ஆகுது என்னன்னு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அதிகமாக இருக்கும் லிஸ்ட்டு. முந்தின இது நம்ம என்னென்ன பண்ணோமோ அது ஃபுல்லாகவே இந்த லிஸ்ட்டில் வந்துடும். இந்த லிஸ்ட்டு அதுக்காக தான் இருக்கும். நீங்கள் எப்பப்போ என்னென்ன கமாண்டை கொடுத்தீங்க யூஸ் பண்ணீங்கன்றதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்து என்ன பண்ணீங்களோ அதுதான் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் என்னென்ன கமாண்ட் கொடுத்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, டெக்ஸ்ட்டு இது பண்ணீங்கன்றது எல்லாமே இதில் இருந்துடும். ஓகேங்களா? அதுதான் இந்த லிஸ்ட் கமாண்ட்ன்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிளேஷனாக கிரியேட் பண்ணணும். நம்ம வந்து இந்த எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல பாயிண்ட் நம்பர் போட்டு நம்ம கோஆர்டினேட் எடுத்து இந்த டேபிளேஷனாக நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏபி என்டர். ஓகேங்களா? ஏபி என்டர் கொடுத்துட்டு இந்த COORன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த லிஸ்ட்டு. இதை வந்து லோட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் டவுன்லோடிங்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா COOR என்டர். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா என்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இங்கே வச்சுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் கேட்குது, என்டர் செகண்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்டார்ட் பாயிண்ட் நம்பர். அதாவது நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இது கேட்குது, நான் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேபிள் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் உங்களுக்கு வந்து பிக் ஆகிட்டு இருக்குது. அதனால் டேபிள் உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லி கேட்குது. நீங்கள் வந்து நியர்பைல என்ன வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பக்கத்துலேயே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதனால் நான் 3வது பாயிண்ட் இதை எடுத்துக்கிறேன். 3. அதாவது நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகுது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே உடனே அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகி லோட் ஆகிட்டு அதுக்கான கோஆர்டினேட்ஸ் வந்து காட்டுது. நம்ம வந்து 1ன்னு தான் கொடுத்தோம். இது Pன்றது அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. 0.1 0.2 அப்படின்னு சொல்லி அது கேல்குலேஷன் பண்ணுது. பாயிண்ட் ஈஸ்டிங் நார்த்திங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 4 டிஜிட்ல வரையும் கிடைக்குது. அதாவது நீங்கள் யூனிட் செட் பண்ணுறதை பொறுத்து இதில் வந்து கிடைக்குது. நான் 4 யூனிட்ஸில் தான் வச்சுருக்கேன். அதனால் 4 யூனிட்ஸில் இருக்குது. நீங்கள் 3 யூனிட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா 3 யூனிட்ஸ் கிடைக்கும். அதாவது எவ்வளோ கோஆர்டினேட்ஸ் வேணுமோ நம்ம வந்து பிக் பண்ணிக்கிற மெத்தடில் தான் இருக்குது. ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை கோஆர்டினேட்ஸ் வேணுமோ அத்தனை கோஆர்டினேட்ஸ் நம்ம பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு என்டர் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த கோஆர்டினேட்ஸ் டிஸ்பிளே ஆகிடுது. நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். இதை நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா?